நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸா ஒரு டிவில வந்து ஒரு பிக்சர் சிக்னலை எப்படி ஸ்கேன் பண்றோம். ஸோ ஹரிசான்டல் ஸ்கேன்னா என்ன, ஹரிசான்டல் ரீட்ரேஸ்னா என்ன, ஹரிசான்டல் ட்ரேஸ்னா என்ன, அதே மாதிரி வெர்டிக்கல் ட்ரேஸ்னா என்ன, வெர்டிக்கல் ரீட்ரேஸ்னா என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஒரு சின்ன பிரீஃப். ஸோ 2 விதமான ஸ்கேனிங், ஒன்று ப்ராக்ரஸிவ் ஸ்கேனிங், இன்னொன்று இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங். ஸோ இப்போ இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங் தான் இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு பிக்சர்ல ஹரிசான்டல் லைன்ஸ் 625 லைன்ஸ். ஒரு லைனையும் ஸ்கேன் பண்ற அந்த ஹரிசான்டலா ஸ்கேன் பண்ற அந்த சாட்டூத் வேவ் ஃபார்மை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹரிசான்டல் ட்ரேஸ். தென் ஒரு லைனு லெஃப்ட் டு ரைட் முடிஞ்ச உடனே ரைட்ல இருந்து எகெயின் லெஃப்ட்டுக்கு போறதுக்கான வித்தவுட் எனி பிக்சர் சிக்னல் ஒரு எலக்ட்ரான் பீம் வந்து மூவ் ஆகும். அதுதான் ஹரிசான்டல் ரீட்ரேஸ். ஸோ டோட்டல் 625 லைன்ஸ் ஒரு ஃப்ரேமு, அது ரெண்டா பிரிக்கிறோம். அது 312.5 லைன்ஸ் வந்து ஒரு ஃபீல்டு. ஸோ 2 ஃபீல்டு ஒரு ஃப்ரேம், ஆட் ஃபீல்டு, ஈவன் ஃபீல்டு. ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே ஸோ ஹரிசான்டல் லைனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வெர்டிக்கல் ட்ரேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் பீம் டவுன் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் பாட்டம் வந்த உடனே திரும்பி நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போறதுக்காக பாட்டம்ல இருந்து அந்த எலக்ட்ரான் பீமை டாப்புக்கு கொண்டு போறது தான் வெர்டிக்கல் ரீட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிக்கல் ரீட்ரேஸ் வந்து 50 ஹெட்ஸ் அதனுடைய ஃப்ரீக்வன்சி. ஹரிசான்டல் ட்ரேஸ் அண்ட் ரீட்ரேஸ் அதனுடைய ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி 15,625 ஹெட்ஸ். வெர்டிக்கல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ ஸ்கேனிங் முடிஞ்சுது. ஸ்கேனிங் எப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். எப்படி ட்ரேஸ்னா என்ன, ரீட்ரேஸ்னா என்ன, வெர்டிக்கல் ட்ரேஸ்னா என்ன, வெர்டிக்கல் ரீட்ரேஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லா சிக்னலையும் ஒன்னா ஆக்கி இந்த சிக்னலை தான் நாம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ ஒரு பிக்சர் சிக்னலை மொத்தமா நாம வந்து என்னென்ன மாதிரியான ஆட் ஆன் சிக்னல் எல்லாம் சேர்த்து நாம அனுப்புறோமோ அந்த மொத்த ஒரு பிக்சருடைய சிக்னல் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், காம்போசிட் வீடியோ சிக்னல். காம்போசிட் வீடியோ சிக்னல். ஸோ இந்த காம்போசிட் வீடியோ சிக்னல் அப்படிங்கிறது தான் நாம கேமரா டியூப்ல எல்லா ஒர்க்கும் முடிச்ச பிறகு கேமரால கேப்சர் பண்ற அந்த சிக்னல் கூட இந்த பர்டிகுலர் இந்த பிளாங்கிங் பல்சஸ், இந்த பல்சஸ் எல்லாம் சேர்த்து, சிங்கனைசிங் பல்சஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அனுப்புறோம். அந்த எல்லா பல்சஸும் சேர்ந்த அந்த சிக்னல் தான் நாம காம்போசிட் வீடியோ சிக்னல்னு சொல்றோம். அப்ப அந்த காம்போசிட் வீடியோ சிக்னல்னா என்ன, அப்பார்ட் ஃப்ரம் ஹரிசான்டல் ட்ரேஸ் ரீட்ரேஸ் இந்த பீரியட்ல எல்லாம் பிக்சர் சிக்னல் கூட என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்றோம், இதெல்லாம் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஓகே, பிளாங்கிங் பல்சஸ். பிளாங்கிங் பல்சஸ்னா என்ன? பிளாங்க்னால என்ன? வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். The purpose of the blanking pulses is to make invisible the retrace required in scanning. ஸ்கேனிங் பண்ணும்போது ரீட்ரேஸ் நம்ம இருக்கு. அதாவது ஹரிசான்டல் ஸ்கேனிங் பண்ணும் பொழுது இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும். இந்த ரிட்டர்ன் லைன் நமக்கு தேவையில்லை, அதுதான் ஹரிசான்டல் ரீட்ரேஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் டாப்ல இருந்து பாட்டம் வந்துட்டு பாட்டம்ல இருந்து திரும்பி டாப்புக்கு போற அந்த ரீட்ரேஸ் லைன் நமக்கு தேவையில்லை. இது வெர்டிக்கல் ரீட்ரேஸ். ஸோ இந்த வெர்டிக்கல் ரீட்ரேஸ் ஹரிசான்டல் ரீட்ரேஸை இன்விசிபிளா மாத்தணும், கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்திடணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிக்சர் சிக்னல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பிளாங்கிங் பல்ஸ் இருக்கணும். அதாவது எந்த விதமான சிக்னலும் கேரி பண்ணிட்டு போகாத மாதிரியான ஒரு பிளாங்க் பல்சஸ் அங்க இருக்கணும். அதுதான் பிளாங்க் பல்சஸ். So the blanking pulses are rectangular pulses. Blanking pulses rectangular-ஆ இருக்கும். இந்த மாதிரி rectangular-ஆ இருக்கும். Placed during the vertical and horizontal retrace intervals with amplitude of 75% of its black level. Black level இருக்கு இல்லைங்களா, அந்த black level 100% வச்சுக்கோங்க. அதுல 75% இருந்து இந்த vertical-ஆ ஒரு horizontal and vertical blanking pulses இருக்கும். ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ் ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட்ல இருக்கும். வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்சஸ் வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட்ல இருக்கும். ஸோ இதனுடைய லெவல் எங்க இருக்கும்னா 75% ஆஃப் பிளாக் லெவல்ல இது இருக்கும். 75% ஆஃப் பிளாக் லெவல்ல இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரை பாருங்க. வீடியோ பிளாங்கிங் பல்சஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ A to B ட்ரேஸ், A to A1 அது ட்ரேஸ், A1 to B வந்து ரீட்ரேஸ். டாட்டர் லைன், எல்லோ டாட்டர் லைன் வந்து ரீட்ரேஸ்.
அப்புறம் பில இருந்து பி டேஷ், அப்புறம் சில இருந்து சி டேஷ், டில இருந்து டி டேஷ், என்ல இருந்து என் டேஷ். என் டேஷ் முடிஞ்ச உடனே திரும்பி வெர்டிகல் ரீட்ரேஸ். ஸோ வெர்டிகல் ரீட்ரேஸ் ரெட் கலர்ல இருக்கு. அப்போ ஹரிசான்டல் ரீட்ரேஸ் எல்லோ கலர்ல, வெர்டிகல் ரீட்ரேஸ் ரெட் கலர்ல. ஸோ இந்த ரெண்டு பீரியட்லயும் எந்த விதமான சிக்னலும் கேரி பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்க கவனிங்க, இங்க எல்லோ லைன்ல கோடு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த எல்லோ லைன் எல்லாம் ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ். இந்த ரெட் கலர் லைன் வந்து வெர்டிகல் பிளாங்கிங் பல்சஸ். இப்போ ஏ ஒரு லைன் எடுத்துக்குவோம். ஏங்கிற இடத்துல பிக்சரை ஸ்கேன் பண்ணுதுன்னா இது பிக்சர் இன்ஃபர்மேஷன். ஒரு பிக்சர் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு அடுத்த லைனுக்கு போற அந்த இன்பிட்வீன் பீரியட்ல தான் இந்த பிளாங்கிங் ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ் இருக்கும். ஒரு ஃபீல்டு முடிஞ்சு அடுத்த ஃபீல்டுக்கு போற இன்பிட்வீன் பீரியட்ல வெர்டிகல் பிளாங்கிங் பல்சஸ் இருக்கும். ஓகே, சோ இத நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ். ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ் அப்படின்னா என்ன? The horizontal blanking pulses are used to blank out the horizontal retrace from right to left from each line. ஒவ்வொரு லைனும் நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ரீட் பண்ணிட்டு போறோம். சோ ஃபர்ஸ்ட் லைன் வச்சுக்கோம். ரைட்ல இருந்து எகைன் லெஃப்ட்டுக்கு நம்ம வரும்போது ஹரிசான்டல் ரீட்ரேஸ் இருக்கும். இந்த ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட்ல எந்த விதமான பிக்சர் சிக்னலும் இருக்காது. அப்போ அந்த லைன் நமக்கு பிக்சர்ல வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல ஒரு பிளாங்கெட் சிக்னல் ஒன்று கொடுக்கணும், பிளாக் அவுட் பண்ணணும். அந்த இடத்துல பிளாங்க் அவுட் பண்றதுக்காக நாம கொடுக்கிற அந்த பல்ஸ் தான் பிளாங்கிங் பல்சஸ். ஹரிசான்டல் லைன்ல கொடுக்கறதுனால அது ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ். சோ இப்போ ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ் எப்ப இருக்கும்? எலக்ட்ரான் பீம் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும்போது ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்சஸ் இருக்கும். சோ the frequency of horizontal blanking pulses எப்படி? ஒவ்வொரு லைனுக்கு தானே கொடுக்குறோம். அப்ப டோட்டல் லைன் எத்தனை? 15,625. அதுதான் ஹரிசான்டல் ட்ரேஸ்னுடைய ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி 15,625 ஹெர்ட்ஸ். அப்ப அதே மாதிரி அத்தனை லைனுக்கு ஒரு பிளாங்கிங் பல்ஸ் கொடுக்கணும்னா அப்போ ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சியும் அதே 15,625, 15,625 ஹெர்ட்ஸ். சோ இந்த ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் இருக்கு இல்லைங்களா 64 மைக்ரோ செகண்ட்ஸ். ஒரு லைன்ல இருந்து ஒரு லைன் எடுக்கிறது 64 மைக்ரோ செகண்ட். இந்த 64 மைக்ரோ செகண்ட்ஸ்ல 18.75% பிளாங்கிங் பல்ஸ் ஏரியா எடுக்கும். சோ அந்த பிளாங்கிங் பல்ஸ் எவ்வளவுன்னா 18.75 into 64. சோ அவ்வளோ வந்து அதாவது 64%, 18.75 டிவைடட் பை 100 into 64 போட்டோம்னா எவ்வளவு வருமோ அவ்வளோ ஏரியாவை, அவ்வளோ அதனுடைய டியூரேஷன், பிளாங்கிங் பல்ஸ் ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் டியூரேஷன் அந்த அளவுக்கு. அப்போ இங்க கவனிங்க, இதுல 12.5ல இருந்து பிக்சர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுல கீழே இருக்கிறது இது ஒயிட் ஏரியா, இது ஒயிட் ஏரியா. அப் டு 75 வரலும் இருக்கிறது பிளாக் ஏரியா. நாம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சொல்றோம். அப்ப பிளாக்கா ஒரு பாயிண்ட் தெரியுது அப்படின்னா அதனுடைய வோல்டேஜ் 72%, அதாவது 75% இருக்கும். ஒயிட்டா ஒரு ஏரியா இருக்குன்னா அது 10% ஏரியால இருக்கும். அது ஒயிட் பாயிண்ட். ஒரு ஒயிட் டாட், இந்த ஒயிட் டாட் தெரியணும்னா அது வந்து வோல்டேஜ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10% அளவுக்கு இருக்கும். அதே ஒரு பிளாக் டாட், இந்த இடத்துல ஒரு பிளாக் டாட் நம்ம கொடுக்கணும்னா அது 75% ஆஃப் வோல்டேஜ்ல இருக்கும். ஸோ மொத்த ஆம்பிளிடியூட் இப்போ 1 வோல்ட் அப்படின்னா அது வந்து 0.75 வோல்ட் இருக்கும் பிளாக், 0.1 வோல்ட் இருக்கும் ஒயிட். அப்போ ஹரிசான்டல் இது வந்து பிக்சர் இன்ஃபர்மேஷன். ஒரு பிக்சர் ஒரு லைன்ல ட்ரேஸ் பண்ணும் பொழுது பிக்சர் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியா சிக்னல்ல இருக்கு. பிக்சர் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு ரைட்ல இருந்து லெஃப்ட் வர்ற அந்த ஏரியால பிளாங்கிங் பல்ஸ் 18.75% பிளாங்கிங் பல்ஸ் இருக்கும். சோ இது வந்து ஹரிசான்டல் ட்ரேஸ், இது ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட். இந்த ரீட்ரேஸ் பீரியட்ல தான் இந்த பிளாங்கிங் பல்ஸ் இருக்கும். அப்ப பிளாங்கிங் பல்ஸ் டார்க்கா கொடுக்கறதுனால, பிளாக்ல இருக்கிறதுனால அந்த பிளாங்கிங் பல்ஸ் ஏரியா அந்த டைம்ல எந்த விதமான சிக்னலும் இருக்காது. இது ஹரிசான்டல். தென் வெர்டிகல் பிளாங்கிங் பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்டிகல் பிளாங்கிங் பல்ஸ் வந்து ஒரு ஃபீல்டு, இந்த வெர்டிகல் பிளாங்கிங் பல்சஸ் ஆர் யூஸ்டு டு blank out the vertical retrace from bottom to top from each field. For each field, ஒரு ஃபீல்டுக்கும் டாப் டு பாட்டம் நம்ம கீழே இறங்குவோம். அப்போ ஒரு லைனும் ஹரிசான்டல் லைன் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வருது. பாட்டம் வந்து முடிஞ்ச உடனே பாட்டம்ல இருந்து எலக்ட்ரான் பீமை நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு திரும்பி நாம டாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணணும்.
அப்ப அந்த டாப்புக்கு போற நேரம் எந்த விதமான பிக்சர் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ பாட்டம் டு டாப் எலக்ட்ரான் பீமை நம்ம ஷிஃப்ட் பண்றத நம்ம வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பண்றோம். அந்த வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட்ல நம்ம கொடுக்குற பிளாங்கிங் பல்சஸ் தான் வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ். அதனுடைய ஃப்ரீக்வன்சி எத்தனை, ஃபீல்டு ஃப்ரீக்வன்சி எத்தனை நம்ம பார்த்தோம். இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங்ல வந்து ஃபீல்டு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஃபீல்டு பெர் செகண்ட் வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே நம்ம வெர்டிக்கல் ஃபீல்டு பல்ஸ் பிளாங்கிங் பல்ஸ் கொடுக்கறதுனால வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். இந்த பிளாங்கிங் ஃப்ரீக்வன்சி அந்த பல்ஸ்னுடைய பீரியட் எவ்வளவு நேரம் அது எடுத்துக்கும், எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாங்கிங் பல்ஸ் 160 மைக்ரோ செகண்ட்ஸ்ல 6.4% அது ஆக்குபை பண்ணும். ஸோ பிளாங்கிங் பல்ஸ் வந்து 160 மைக்ரோ செகண்ட் இந்த ஏரியால தான் இதனுடைய வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ் இருக்கும். ஸோ இது ஹரிசான்டல் இந்த இது வந்து வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ், இது வந்து வெர்டிக்கல் சிங்கர்னைசிங் பல்ஸ், வெர்டிக்கல் சிங்கர்னைசிங் பல்ஸ். அது நம்ம அடுத்து பார்ப்போம். இது வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ். ஸோ பிக்சர் இன்ஃபர்மேஷன் இது இப்போ ஒரு லைன் வச்சுப்போம், 624வது லைன் 624 லைன் முடிஞ்ச உடனே ஒரு லைன் முடிஞ்ச உடனே ஹரிசான்டல் ரீட்ரேஸ், அந்த ஹரிசான்டல் ரீட்ரேஸ் முடிஞ்ச உடனே அடுத்து 625 லைனு அது முடிஞ்ச உடனே ஒரு ஃபீல்டு முடியுது. ஸோ ஹரிசான்டல் வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ் நமக்கு வருது. ஸோ வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ் இந்த 165 மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஆக்குபை ஆகும். ஸோ இது எவ்வளவு இருக்கும், வெர்டிக்கல் ஃபீல்டுல 6.4%. வெர்டிக்கல் ஃபீல்டு எவ்வளவு 20 மில்லி செகண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதனுடைய டோட்டல் வெர்டிக்கல் ஃபீல்டுனுடைய 20 மில்லி செகண்ட்ஸ்ல 6.4%. ஸோ இதுதான் வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்சஸ். ஸோ பிளாங்கிங் பல்சஸ் பார்த்தாச்சு. பிளாங்கிங் பல்சஸ்னா என்ன, ரீட்ரேஸ் பீரியட்ல எந்த பிக்சர் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அந்த பிக்சர் இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு வந்து டிவில வந்து வேற எந்த சிக்னலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரீட்ரேஸ் பீரியட பிளாங்க் அவுட் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற பல்ஸ் பிளாங்கிங் பல்ஸ். ஹரிசான்டல் ரீட்ரேஸ்ல கொடுக்கிறது ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ், வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட்ல கொடுக்கிறது வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ். ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 15625 ஹெர்ட்ஸ், வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ சிங்கர்னைசிங் பல்ஸ்னு ஒன்னு கொடுக்கணும். இது எதுக்காக, ஸோ வெறும் பிளாங்கிங் பல்ஸ் மட்டும் போதாது, ஒரு சிங்கர்னைசிங் பல்ஸ். ஸோ சிங்கர்னைசிங்னாலே ரெண்டு விஷயத்த ஒன்னோட ஒண்ணு கரெக்டா ஒத்து அதை சிங்கர்னைஸ் பண்றது. சிங்கர்னைஸ் பண்றதுன்னா ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன நேரத்துல என்ன டைம்ல நடக்குதோ அதே டைம்ல அடுத்ததையும் நம்ம சிங்க் பண்ணணும். அதுதான் சிங்கர்னைசிங் பல்சஸ். ஸோ டு கீப் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ஸ்கேனிங் இன் ஸ்டெப், ஸ்பெஷல் சிங்கர்னைசிங் சிக்னல்ஸ் must be transmitted with the picture information for the receiver. இப்ப நாம டிரான்ஸ்மிட்டர்ல என்ன மாதிரி சிங்கர்னைசிங் பல்ஸ் என்ன மாதிரி நம்ம பிக்சர் இன்ஃபர்மேஷனை வைக்கிறோம், எங்க பிளாங்கிங் பல்சஸ் வைக்கிறோம், இதெல்லாம் நம்ம பண்ணிட்ட பிறகு அதே டைமிங் இன்டர்வல்ல ரிசீவர்லயும் நம்ம ரிசீவ் பண்ணணும். இது ரெண்டும் சிங்க் ஆகணும். சிங்க் ஆகலன்னா நமக்கு சிக்னல் சரியா வராது. ஸோ ரோல் ஆஃப் ஆகும் அல்லது ஹரிசான்டலா லிஃப்ட் ஆகும். இது மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிக்சர் இன்ஃபர்மேஷன் கூடவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிக்னலை நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்பெஷல் சிக்னல் தான் சிங்கர்னைசிங் சிக்னல். எதுக்காக, ரிசீவருக்காக நம்ம இதை கொடுக்குறோம். தீஸ் டைமிங் சிக்னல்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் பல்சஸ் தட் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் போத் கேமரா அண்ட் ரிசீவர் ஸ்கேனிங். இதுல இடத்துல நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸ் இங்கேயும் கொடுப்போம். இது எங்கன்னா பிளாங்கிங் பல்ஸுக்கு மேல இது இருக்கும். இது இந்த ரெக்டாங்குலருக்கு மேல அது ஒரு ரெக்டாங்குலர். சோ இந்த ரெக்டாங்குலர் சிக்னலை தான் நம்ம சிங்கர்னைசிங் பல்சஸ் அப்படின்னு சொல்றோம். The synchronizing pulses are transmitted as part of the complete picture signal for the receiver. So in the complete picture signalல synchronizing signalum transmitterல ஒரு பார்ட், இந்த இதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். But they occur during the blanking time when no picture information is transmitted. இது எதுமே நம்ம ட்ரேஸ் பீரியட்ல கொண்டு போய் இதை கொடுத்தோம்னா some of the picture information loss ஆயிடும். அதனால எங்க பிளாங்க் அவுட் பண்றோமோ அப்ப எந்த இடத்துல பிக்சர் இன்ஃபர்மேஷனே இல்லையோ அந்த இடத்துல எடுத்து போய் இந்த சிங்கர்னைசிங் பல்சஸ் நம்ம வைக்கணும். அப்பதான் பிக்சர் இன்ஃபர்மேஷனுக்கு எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. ஸோ பிக்சர் இன்ஃபர்மேஷன் கிளீனா டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் டிரான்ஸ்மிட் ஆயிடும். அட் த சேம் டைம்
ஒரு ஹரிசான்டல் லைன் ரீட்ரேஸுக்கும் ஒரு ஹரிசான்டல் blank pulses போயிடுது. அந்த blank pulses எங்க இருக்குதுன்னு சிங்க் பண்றதுக்காக ஒரு horizontal synchronizing pulses, vertical synchronizing pulses. So horizontal synchronizing pulses. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல சொன்னோம், இது பிக்சர் இன்ஃபர்மேஷன், இது பிக்சர் இன்ஃபர்மேஷன். இந்த ஏரியா ஒரு லைன்ல இது ஒரு ஹரிசான்டல் லைன். ஒரு லைன் முடிஞ்ச உடனே ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் வந்து போச்சு. இந்த ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் மேலதான் அந்த சிங்க் பல்ஸ், ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ். சோ ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த சிங்க் பல்ஸுக்கு பிளாங்கிங், இந்த ஒரு பிளாங்கிங் ஏரியால பல்ஸ் இங்க கொடுத்துறோம். இந்த பல்ஸுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஃப்ரண்ட் போர்ச், பேக்ல இருக்கிறது பேக் போர்ச். அப்போ ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் மேலவே இந்த சிங்க் பல்சஸ் வந்துரும். இது சிங்க் பல்சஸ், SYNC சிங்க் பல்சஸ். சோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அப்ப இது எங்க இருக்கும் சிங்க் பல்சஸ்னா, பிளாங்கிங் பல்சஸ் 75%, அதுக்கு மேல 75% to 100% இந்த சிங்க் பல்சஸ் இருக்கும். சோ பேலன்ஸ் 25% இந்த சிங்க் பல்ஸ் ஆக்குபை பண்ணும். So the horizontal synchronizing pulses at the end of each line determines the start of horizontal retrace. Horizontal retrace எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நாம இந்த சிங்க் பல்சஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, so the horizontal synchronizing pulses at the end of each line determines the start of horizontal retrace. ஒரு horizontal retraceம் நமக்கு சொல்லும், ஒரு எண்ட் முடிஞ்ச உடனே. If the horizontal scanning line are not synchronized, horizontal scanning line கேமரா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் சிங்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா the picture does not hold horizontally. ஹரிசான்டலா பிக்சர் ஹோல்ட் ஆகாது. அப்போ it slips left to right. பிக்சர்னாவும் left to right போகும். ஒரு பிக்சர்ல லைட்டா இந்த இடத்துல அப்படியே ஒரு கோடு மாதிரி இப்படி ஷிஃப்ட் ஆகுறது, இதெல்லாம் சிங்க் பல்ஸ் ப்ராப்ளத்தினால வர்றது. இது ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ். வெர்டிகல் சிங்க் பல்ஸ் எங்கன்னா, இது வெர்டிகல் பிளாங்கிங் ஏரியால இந்த வெர்டிகல் சிங்க் பல்சஸ் 5 பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வெர்டிகல். இது வந்து இப்போ பாருங்க 424 லைனு, சாரி 624 லைனு, அடுத்து 625 லைனு. 624 லைன் முடிஞ்ச உடனே ரீட்ரேஸ் பீரியட்ல பிளாங்கிங் பல்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹரிசான்டல் just a minute. horizontal 624 வந்துருது. 624ல 624 லைன் ஹரிசான்டல் முடிஞ்ச உடனே நமக்கு ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் மேல ஹரிசான்டல், இது வந்து ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ். ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ் வந்த உடனே ஹரிசான்டல் சிங்க் பல்சஸ்க்கு நாம என்ன பண்றோம், ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த லைன் டிரான்ஸ்மிட் பண்றோம். அந்த லைன் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீல்டு டோட்டலா முடிஞ்சிருது, எண்ட் ஆஃப் ஃபீல்டு. ஃபீல்டு முடிஞ்ச உடனே வெர்டிகல் சிங்க் பல்சஸ் வந்துடும். ஸோ வெர்டிகல் சிங்க் பல்சஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீல்டு முடிஞ்சு அடுத்த ஃபீல்டு ஆரம்பிக்கிறோம்னு தெரியும். ஸோ தென் ஃபர்ஸ்ட் லைன் பிக்சர் இன்ஃபர்மேஷன், அது முடிஞ்ச உடனே ஹரிசான்டல் சிங்க் பல்சஸ். ஸோ இப்படியே போகும். ஸோ ஹரிசான்டல் பிக்சர் இன்ஃபர்மேஷன், ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ், ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ் மேல ஹரிசான்டல் சிங்க் பல்ஸ், தென் பிக்சர் இன்ஃபர்மேஷன், இப்படியே போகும். ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே vertical blanking pulses, vertical blanking pulses மேல vertical sync pulses. So vertical synchronization at the end of each field determines the start of vertical retrace. ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே எங்க வந்து ரீட்ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நமக்கு சொல்றதே இந்த vertical synchronizing pulses தான். So in case vertical synchronizing pulses இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, synchronize ஆகல அப்படின்னா the reproduced picture at the receiver does not hold vertically. அப்படியே கீழ இருந்து மேல ரோல் ஆகும், பிக்சர் அப்படியே ரோல் ஆகும். சோ ஹரிசான்டல் இல்லைன்னா பிக்சர் லெஃப்ட் டு ரைட் பிக்சர் வந்து மூவ் ஆகும். வெர்டிகல் சிங்க் பல்ஸ் இல்லைன்னா பிக்சர் வந்து பாட்டம் டு டாப் வந்து ரோல் ஆகும். சோ இதெல்லாம் பக்காவா இருக்கணும்னா வெர்டிகல் சிங்க்ரனைசிங் பல்ஸ் அண்ட் ஹரிசான்டல் சிங்க்ரனைசிங் பல்ஸ் கண்டிப்பா வரும். So composite video signal, இதெல்லாம் சேர்ந்த பல்ஸ் தான் composite video signal. So the composite video signal consists of camera signal. கேமரால இருந்து வர்ற சிக்னல் தான் corresponding to the desired picture information. ஒரு பிக்சருடைய இன்ஃபர்மேஷன் கேமரால இருந்து எடுக்கிற பிக்சர் இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
அது கூட என்னென்ன இருக்கும்? blanking pulses, horizontal blanking pulse, vertical blanking pulses. எதுக்காக blanking pulse? அந்த horizontal retraceையும் vertical retraceையும் இன்விசிபிளா மாத்த, கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்துறதுக்காக. then synchronizing pulses இருக்கும். எது? horizontal synchronizing pulses, vertical synchronizing pulses. இது எதுக்கு? டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் சிங்க் பண்றதுக்காக இது இருக்கும். சோ இந்த எல்லா சிக்னலும் சேர்ந்ததுதான் காம்போசிட் வீடியோ சிக்னல். The blanking and synchronizing pulses are added during retrace intervals with an amplitude of 75% and 100% level to obtain higher efficiency of picture transmission. Picture transmission efficiency பக்காவா இருக்கணும், அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாம் பக்காவா இருக்கணும்னா இந்த blanking pulses and synchronizing pulses நம்ம 75% to 100% அந்த வோல்டேஜ்ல ஆட் பண்ணுவோம். சோ வோல்டேஜ் ஹையர் ஆகுதுன்னா டார்க் ஆகுதுன்னு அர்த்தம், லோயர் வோல்டேஜ் ஒயிட் லெவல் அப்படின்னு அர்த்தம். So the horizontal sync pulses is needed at the end of each active line period. Horizontal sync pulses எப்ப தேவை? ஒரு horizontal line active line, அதாவது trace line முடிஞ்ச உடனே horizontal sync pulse தேவை. அதே மாதிரி vertical sync pulses required after each field is scanned. ஒரு field scan பண்ணி முடிஞ்சிட்டு பாட்டம்ல இருந்து டாப் போறதுக்கு vertical sync pulse தேவை. அப்போ ஒரு லைன் ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச உடனே horizontal sync pulse, ஒரு ஃபீல்டு ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச உடனே vertical sync pulse. ஸோ காம்போசிட் வீடியோ சிக்னல்ல வேற என்னென்ன? அந்த டோட்டல் ஃபிகர் ஷோஸ் த டீடைல்ஸ் ஆஃப் காம்போசிட் வீடியோ சிக்னல் ஆஃப் 3 different levels, each corresponding to a different brightness level of the scene. ஒரு சீனுடைய டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லா சிக்னலையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஸோ இதுல இது 0 லெவல், நல்லா கவனிங்க. இது 100% ஆம்பிளிடியூட் இன் பெர்சன்டேஜ். இட் மே பி 1 வோல்ட்டா இருந்தா 0 to 1 வோல்ட், 2 வோல்ட்டா இருந்தா 0 to 2 வோல்ட், 0.5 வோல்ட்டா இருந்தா 0 to 0.5 வோல்ட். ஸோ இட் இஸ் இன் பெர்சன்டேஜ், 100%. இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த 12.5%ல நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஏரியா தான் வந்து ஒயிட் ஏரியா. நல்ல பிக்சர் ஒயிட்டா இருக்கணும்னா வோல்டேஜ் லெவல் இங்க இருக்கும். பிக்சர் லெவல் அதிகமா இருக்கிற ஏரியா டார்க்கா இருக்கிறது வந்து வோல்டேஜ் அதிகமா இருக்கும். இது வந்து டார்க் ஏரியா, இது ஒயிட் ஏரியா. சோ ஒயிட் ஏரியா கீழே, டார்க் மேல. இப்ப பிக்சர் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு பாருங்க. இப்ப இது ஒரு லைன் பிக்சர் இன்ஃபர்மேஷன். ஒரு பிக்சர் இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச உடனே பிளாங்கிங் பல்ஸ், பிளாங்கிங் பல்ஸ் மேல ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ், அதுக்கு மேல ஹரிசான்டல் சிங்க்ரனைசிங் பல்சஸ். சோ அடுத்து உடனே பிக்சர் horizontal blanking pulse, then horizontal synchronizing sync pulses. முடிஞ்ச உடனே அதே மாதிரி அடுத்த பிக்சர் இன்ஃபர்மேஷன், blanking pulse எல்லாம் போயிட்டே இருக்கும். எவ்ரி 64 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ஒரு blanking pulse, ஒரு sync pulse, பிக்சர் இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். அப்ப ஆக்டிவ் லைன் பீரியட் 52 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். ஸோ ரெஸ்ட் ஆஃப் 52 முடிஞ்சுன்னா மீதி 12 மைக்ரோ செகண்ட்ஸ் blanking pulse அண்ட் சிங்க்ரனைசிங் ஹரிசான்டல் சிங்க் பல்சஸ் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இதுல ஆவரேஜ் பிக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆவரேஜ் பிக்சர்னா என்னன்னா, பிக்சர் இன்ஃபர்மேஷனுடைய ஹையஸ்ட் டார்க் பீரியட் இருக்கு இல்லையா, அது லோயஸ்ட் டார்க் பீரியட், அதான் ஒயிட் பீரியட். இந்த டார்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் தான் ஆவரேஜ் பிரைட்னஸ். இந்த ஆவரேஜ் பிரைட்னஸ்க்கும் பிளாங்கிங் பல்ஸ் அந்த டார்க்குக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பெடஸ்டல் ஹைட். ஆவரேஜ் வோல்டேஜ் லெவலுக்கும் பிரைட்னஸ்க்கும் டார்க் லெவலுக்கும் இடையில உள்ள ஹைட் வந்து பெடஸ்டல் ஹைட். ஆவரேஜ் பிரைட்னஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய 0ல இருந்து இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் லெவல் டிசி லெவல். ஸோ பெடஸ்டல் ஹைட்ங்கிறது ஆவரேஜ் ஹைட் டு டார்க். ஒயிட்ல இருந்து அந்த லோயஸ்ட் வோல்டேஜ் அந்த 0%ல இருந்து இது வர்றது வந்து ஆவரேஜ் பிரைட்னஸ் வர்றது வந்து டிசி லெவல். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு காம்போசிட் வீடியோ சிக்னலுடைய காம்பனன்ட்ஸ். பீக் ஒயிட் லெவல் இங்க, அடுத்து டார்க் இங்க, இந்த டார்க்குக்கு மேலதான் இது டார்க்கர் தன் டார்க். அப்போ பிளாங்கிங் பல்சஸ் டார்க்குக்கு மேல இருக்கிறதுனால நமக்கு கண்ணுல தெரியாது. ஓகே, ரைட். So during the forward scan, the video signal level changes between
black and white levels occupying immediate gray level also depending upon the picture brightness in the scanned area. So forward scan நடக்கும் பொழுது இது என்ன பண்ணும், வீடியோ சிக்னலை கேப்சர் பண்ணும். எப்படி கேப்சர் பண்ணும்? black area, white area, in between gray level. So gray levelக்கும் black, white, gray. So இந்த different gray levels, இந்த voltage லெவலுக்கு தகுந்த மாதிரி gray level எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ ஒயிட், எவ்வளோ கிரே, எவ்வளோ டார்க், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு பிக்சரை டாட்டா பிக்சரை ரீப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இதுதான் பிரைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஃபுல்லா இதுதான். ஸோ தஸ் த பிக்சர் இன்ஃபர்மேஷன் மே வேரி பிட்வீன் 12.5% to about 67.5% of the composite video signal. அப்போ 12.5% இருந்து 67.5% இது பிக்சர் சிக்னல் உடைய வேரியேஷன் இருக்கும். ஸோ மேக்சிமம் இங்க டார்க் ஏரியா, இது மினிமம் ஒயிட் ஏரியா, இன் பிட்வீன் கிரே ஏரியா. ஸோ பிக்சர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். The picture details about white area are placed in lower amplitude and the dark black area are placed in the higher amplitude. Higher amplitude la தான் black இருக்கும், lower amplitude ல white இருக்கும். lower amplitude ல அதான் நான் சொன்னேன், peak white level கீழே, dark level higher amplitude ல இருக்கும். So the lower 10% of the voltage range is not used to minimize noise level. இந்த 12.5 0 to 12.5 ஏரியா, இந்த ஏரியாவை யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நாய்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அன்வான்ட் சிக்னல்ஸ் எதுவும் ஆக்குபை ஆகக்கூடாது பிக்சர் இன்ஃபர்மேஷன் கூடன்றதுனால இந்த பார்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. அப்போ ஹையஸ்ட் ஒயிட் எங்க இருக்கும்னா 12.5 லோயர் ஆம்பிளிட்யூட், ஹையஸ்ட் டார்க் எங்க இருக்கும்னா ஹையர் ஆம்பிளிட்யூட். தென் பிக்சர் காம்பனன்ட்ஸ், பிக்சர் உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆவரேஜ் பிரைட்னஸ் நம்ம சொன்னோம், ஆவரேஜ் பிரைட்னஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் பிரைட்னஸ் வேரியேஷன் ஆஃப் ஹரிசான்டல் லைன் இன் ஒன் ஃப்ரேம். ஒரு ஃப்ரேம்ல ஒரு லைன்ல இருக்கக்கூடிய பிரைட்னஸ் வேரியேஷன், ஒயிட்டுக்கும் டார்க்குக்கும் இடையில உள்ள வேரியேஷன்ஸ் எவ்வளவோ அந்த வோல்டேஜ், டார்க் ஹையர் ஆம்பிளிட்யூட், ஒயிட் லோயர் ஆம்பிளிட்யூட், ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் வேல்யூ தான் ஆவரேஜ் பிரைட்னஸ் லைன். பெடஸ்டல் லைட்டுங்கிறது the distance between average brightnessக்கும் blanking லெவலுக்கும், அதாவது டார்க் பிளாங்கிங் லெவலுக்கும் இடையில உள்ள இந்த ஹைட் தான் பெடஸ்டல் ஹைட். டிசி லெவலுங்கிறது ஆவரேஜ் பிரைட்னஸ்க்கும் 0 லெவலுக்கும் இடையில உள்ள ஹைட் தான் என்னது, டிசி லெவல். அப்போ ஆவரேஜ் பிரைட்னஸ் ஒயிட்டுக்கும் டார்க்குக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் லைனு, இந்த ஆவரேஜ் லைனுக்கும் டார்க்குக்கும் இடையில உள்ள கேப் பெடஸ்டல் லைன், ஆவரேஜ் லைனுக்கும் 0 லெவலுக்கு இடையில உள்ளது டிசி லெவல். ஸோ ஹையர் ஆம்பிளிட்யூட் ஆஃப் காம்போசிட் வீடியோ சிக்னல் ரெப்ரசன்ட் டார்க் பிக்சர், லோயர் ஆம்பிளிட்யூட் ரெப்ரசன்ட்ஸ் பிரைட் பிக்சர். அப்போ பிரைட் பிக்சர்னா லோயர் ஆம்பிளிட்யூட்ல இருக்கும், டார்க்னாக்கா ஹையர் வோல்டேஜ்ல இருக்கும். கிளியர்? ஸோ இதுதான் மொத்த காம்போசிட் வீடியோ சிக்னல். அப்போ ஒரு காம்போசிட் வீடியோ சிக்னல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிசான்டல் பிக்சர், ஹரிசான்டல் ட்ரேசிங் அப்ப கலெக்ட் பண்ற பிக்சர் இன்ஃபர்மேஷன், ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ், ஹரிசான்டல் சிங்க்ரனைசிங் பல்ஸ். தென் ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ட்ரேஸ் பீரியட்ல இருந்ததுதான் ஃபுல் இது ஹரிசான்டல் ட்ரேஸ் பீரியட், ஹரிசான்டல் ரீட்ரேஸ் எல்லாமே வெர்டிக்கல் ட்ரேஸ்ல இருக்கும் பிக்சர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா. ஸோ ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே ஹரிசான்டல் ரீட்ரேஸ் வருது இல்லைங்களா, அப்போ வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ், வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ்ல வெர்டிக்கல் சிங்க் பல்சஸ். ஸோ காம்போசிட் வீடியோ சிக்னல் அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ டிசி வோல்டேஜ்ல பிக்சர் இன்ஃபர்மேஷன், ஹரிசான்டல் பிளாங்கிங் பல்ஸ், ஹரிசான்டல் சிங்க்ரனைசிங் பல்ஸ், அதுக்கடுத்து வெர்டிக்கல் பிளாங்கிங் பல்ஸ், வெர்டிக்கல் சிங்க்ரனைசிங் பல்ஸ், எல்லாம் சேர்ந்தது தான் காம்போசிட் வீடியோ சிக்னல். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்காக நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுல என்னென்ன மாதிரியான பேண்ட் விட்த் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்கிறத நாம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.